சிறப்பாக வைத்தாயா? அனைத்து கல்வியும் சிறப்பாக முடித்து பட்ட படிப்பினை படித்து பட்டங்களை பெற்று வந்திருக்கிறேன். சதா மன்னா இலவச வருகைக்காக நாட்டில் அனைவரும் கண்டுபிடிக்க வேண்டும். அவருக்கு என்னடா இது? ஐயா அவங்க ஆடுறது பரதநாட்டியம், நான் ஆடுறது பொம்மால வராது. பொம்மால வராது. ஏய் வந்த பெண்கள் ஒருவர் வாசைக்கவில்லை. வாய் அசைக்கலையா? ஆமாண்டா. ஏன் வந்து ஆடி வெட்டதா வந்த? எதுக்கு? வர சொல்ல 1/2 கிலோ பட்டை வேணும்னு தானே வாயில போட்டுக்கினே ஓன்று போடலாம். இது எனக்கு தெரியாது. ஏய் ஆடவர் பாடல் அதே தானே அத்து வர்க்க வேண்டும். ஏப்ப செய்டா ஓர மயில ஓர மயில மாமா மூஞ்சி இங்க இருக்குது மரியாதைடா மூஞ்சி மேல தெரியா வயசுல நுடுப்பேரி இல்ல ஆனா உனக்கி போடுறோம் ஏமா நீ அது பத்தினியா நான் குழந்தை சொல்லுடா இருந்தால் மீனா என்ன காரணம் உங்களை எதற்காக அழைச்சு தெரியும் எதற்காக அழகா ஆடுற அழகா பாரு அப்படியே ஆடுற பாடுற அதிகங்கள் இருக்கு நாங்க ஆடுற நீங்க என்ன கொடுப்பீங்க ஏய் பணத்தை புல்லா கொடுப்பேன் புல்ல யார் குடுக்குறனாலும் ஒத்துக்குவேன் ஆனா நீ குடுக்குறன்னு சொல்ல ஒத்துக்க மாட்டேன் 10 விசாரிச்சு ஆகாது ஒரு ரூபாய் வேற இல்ல 90 ரூபாய் பணத்தை தாத்தா யாருக்கு தாத்தான்றா உம்மால தாத்தா தடி தூக்கணும் வச்சுக்க உம்மால நீ தாங்க மாட்டேன் பின்னாடி வா நாட்டுல குடியாக்காரர் வந்துக்கிறாரு இளவரசருங்க இளவரசர் வந்துக்கிறாருங்க இல்ல பொழுது வெடி வரைக்கும் பேண்ட் நாட்டு இளவரசர் வந்து ஆடல் பாடல் லொடல் மூன்றுத்தையும் அவுத்து காமிங்க ஏண்டா ஆடல் என்றால் என்ன பாடல் என்றால் என்ன லொடல் என்றால் என்ன அம்மா இது ஆடல் இது பாடல் அம்மாவை இது என்ன கீதம் எது ஒண்ணு கிடையாது உனக்கு தான் இருக்குது தானா ஜாய் ஏண்டா இருந்தாலும் அம்மா இச்சா ஓ ஆவுடா நாட்டியம் காட்டு 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 காட்டு
காட்டு இவனுக்கு அப்படியே நட்டுக்கணும். புதுமா குத்து விட்டுறியா? என்ன பண்ற? தேங்காய் பூ சாப்பிடுறேன். பூ சாப்பிடுறேன். பூ சாப்பிடுறேம்மா. தேங்காய் பூ சாப்பிடுறியா? இல்ல எங்க அம்மா சின்ன வயசுல சொல்லிக்கிறாங்க எதையும் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு. அதை எப்பவும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு தேங்காய் சாப்பிடுறதுக்கு யாருக்கு வேணாம் போட இன்னும்
நான் இந்த தங்கச்சி பாப்பனா இல்ல இந்த தங்கச்சி நல்ல மரியாதை இல்லையம்மா ஆண்டுக்கு மரியாதை பணம் கிட்ட என்ன எங்கயா மாடி வீட்டுல துணியா அப்ப தூங்கி போ உட்டா போன சித்தப்பா யார பார்த்து சித்தப்பாங்க நானும் ஓப்பன் ஓடா நீங்க பண்றேன் சித்தப்பான்னு பண்றேன் என்ன பார்த்தா சித்தப்பா மாதிரி ஆக்கியா அப்படியே பணிக்கு அதமாக இருக்கும் எங்களை அழைத்த காரணம் என்னடா ஆமா தெரியலையே நாட்டுடைய மன்னன் ஆமா யார் தெரியுதா பாவி மகாராணி அம்மா ஆமா ஆமா அம்மா தெரியுதா நல்லா தெரியுது ஐயா யார் தெரியுதா ஏண்டா பையா அந்த பச்சைம்மா கோயில அதிகம் வாரி அடிச்சு கொடுண்டா இந்த மாட்டுக்கே பெரிய மயிர் அவசியம் பெரிய ஆள் அவர் அப்படியா தளபதி தளபதியா ஆமா தானே அவங்க நிக்கிறவர் யார் தெரியுதா யாரி அவருக்கு தான் நீங்க பேசல என்ன யார் அவரு யாரி நாட்டு இருந்துச்சு நாட்டுடைய இளவரசர் யாருடா அப்படியா யாரும் கிடையாது யார் கேட்டா நாட்டுக்காக அவங்களுக்கெல்லாம் மேலையா காட்டவா பார்க்கையிலே துடிப்பு
வயர் விட்டு போச்சு. தாயகம் திரும்பி உள்ளார் நமது நாட்டு இளவரசர். அவருக்கு என்னுடைய சார்பாகும் இதோ அமர்ந்திருக்கும் நாட்டு மக்கள் சார்பாகும் என் கையினால் இவருக்கு இந்த மணிமாலை சொல்லி என்ன காரியம் செய்கிறீர்கள்? யார் இவன்? கேவலம் நம் நாட்டிலே கூலிக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன். நம் காலாளிட்ட வேலையை கையால் செய்யக்கூடியவன். நமது செருப்புக்கு சமமானவன். கேவலம் இந்த வேலைக்கார பையன். என்னுடைய வருகை இவன் கையில பேச வேண்டாம். உன் தந்தை ஒரு நேரத்தில் உயிருக்காக போராடினார். அந்த நேரத்தில் இவர் ஓடி வந்து உன் தந்தையினுடைய உயிரை காப்பாற்றி உத்தமராகிவர். அவரை பார்த்தா இப்படி கேவலமாக பேசுகிறார். தாய் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரமில்லை என்ற சொல்லை நன்கு உணர்ந்தவன் நான். ஆமாம், தாய் தந்தை இருவரும் தெய்வம் போல் இருக்கும்போது கேவலம் இந்த வேலைக்கார பையன் அப்படி சொல்ல வேணாம். அது மட்டும் முடியாது. தந்தை உயிரை காப்பாற்றினார் ஒரு நேரத்தில் சைலண்ட். ஆமா, இன்று நான் நலமாக இருப்பதற்கு இதுதான் காரணம். இவர்தான் காரணம். தந்தை உயிரை காப்பாற்றி சொல்கிறீர்கள். ஆனால் அந்நாளிலே இவன் எப்படி இருந்தான் தெரியுமா? இவன் ஒரு பிச்சைக்காரன். சொல்லாதடா. வீதி வீதியாக சென்று திருவட்டை ஏற்றி பிச்சை எடுத்துக் கொண்டது ஒரு பிச்சைக்காரன். தந்தை உயிரை காப்பாற்ற வெளியே காரணத்திற்காக வடதளபதி பட்டத்தை கொடுத்து பக்கத்திலே அமர வைத்திருக்கிறீர்கள். கேவலம் ஒரு பிச்சைக்கார பையன். நீ சொன்னது அத்தனையுமே தவறு. அதற்காக அவருக்கு மன்னிப்பு கேட்பதுதான். நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். தாயே, நான் யார்? நான் படித்த மேதை. அவன் யார்? படிக்காத முட்டாள். கேவலம் அவனிடத்தில் என் சிறந்தாழ்வதான். வெட்கம், வேதனை, அவமானம். ஒருபோதும் அவனிடத்தில் மன்னிப்பு கேட்க முடியாது. நீ கேட்க மாட்டாய். என்னை மார்பீதும் தோல்வீதும் போட்டு காவாட்டி வளர்த்தவர் அப்பேற்பட்ட பெரியவரை நீ அவமானப்படுத்துகின்றாய். எத்தனை முறை சொன்னாலும் சரி, அவனிடத்தில் என் சிரம் தாழாது. அவன் கேட்க மாட்டான். அவனுக்காக அவன் பேசுவதை கேட்டாயா? நீயே மன்னிப்புக்கள் உன் மகனுக்காக. அவனுக்காக நானே ஏதோ அறியாதவன் தெரியாமல் பேசிவிட்டான். அவனுக்காக நாமளே தெரியாது. மகாராணி, குழந்தை இளவரசர் கூறிய வார்த்தைகள் எனக்கு துளி கூட வருத்தமே கிடையாது. நீ நல்லவர். ஏன் தெரியுமா? அவர் நான் வளர்த்த பிள்ளை. நீ வளர்த்த பிள்ளை. அவர் சொல்லி என்ன நடக்க போகிறது? அகற்றி பார்த்துக்கொள்ளலாம். இவனை எப்படி விடக்கூடாது. இவனுக்கு காலகாலத்தில் இவனுக்கு ஒரு திருமணத்தை செஞ்சாதான் இவன் அடங்குவான். ஆமா, ஆமா. பெண்ணை பாருங்க, சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிடுவான். என்ன சொல்லுகிறீர்? எனக்கு என்ன வயதாகி விட்டது? திருமண வயசாகுது. சின்னஞ்சிறிய வயதுதானே. இப்போ எனக்கு திருமண ஆசை எல்லாம் கிடையாது. இந்த நாட்டு நலனை நன்கு அறிய வேண்டும். பிறகு திருமணத்தை பற்றி யோசிக்கலாம். இப்போது நான் நகர்வலம் செல்ல வேண்டும். அதற்கான ஏற்பாட்டை செய்து முடியுங்கள். மன்னா, நகரில் வருகின்றார். பாதுகாப்பாக அவன் திரும்பி வரும்போது தெளிவான வார்த்தைகள் பேச வேண்டும். இளவரசை பற்றி நீங்க கவலையே பட வேண்டாம். அவருக்கு எந்த நேரத்தில் எதை எடுத்து உரைக்க வேண்டுமோ சரியான நேரத்தில் அவருக்கு பாலத்தை நான் கற்றுக்கிறேன். அது உங்களுக்கு தெரியும். அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஆகட்டும். கொண்டவன் என்னை பற்றி செருப்புக்கு சம்ம சொல்லிவிட்டான். நல்லவராக இருந்து நல்லபடியாக மாற்றி அப்படியா? இனி முதல் கொண்டு உன் குடும்பத்தை வேரோடு அழிக்க வேண்டும். இந்த மனித நாட்டை இந்த ராஜராகம் தான் ஆள வேண்டும். அதற்கு